ஓம் சாந்தி. இதயத்தின் தாகம் அமைதி. இந்த பட்டியின் இன்று 10வது நாள். அமைதி என்றால் நிம்மதி கொடுப்பது. பாடல்ல நம்ம தினமும் கேட்டுட்டு இருக்கோம். சோர்வுக்கு பிறகு என்ன கிடைக்குது? இந்த கலியுகத்தின் முடிவுல அமைதி கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்றாரு. நீங்க சோர்ந்து போகும்போது பாபா என்ன செய்ய வர்றாரு? மசாஜ் செய்ய வர்றாரு, மாலிஷ் பண்ண வர்றாரு. அப்படின்னா பாபா உண்மையாகவே குழந்தைகளின் சோர்வை நீக்க வருவாரு. அப்படின்னா குழந்தைகளுடைய நிலைமை என்ன ஆகும்? குஷி நிறைந்ததா மாறுது. இன்னைக்கு அவ்யக்த முரளி 2002 வருஷம் 24 பிப்ரவரி 2002 அவ்யக்த முரளி. முரளியின் தலைப்பு என்னன்னா, பாபாவை பிரத்யக்ஷம் செய்வதற்காக தன்னுடைய மற்றும் மற்றவர்களுடைய உள் உணர்வை நேர்மறையாக மாத்துங்க. மற்றவங்களுடைய உள் உணர்வை பாசிட்டிவா மாத்துங்க. பல நாட்களா முரளியில எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இந்த விருத்திய பத்தி, உள் உணர்வை பற்றி பல பாயிண்ட்களை நம்ம கேட்டுட்டு வரோம். உள் உணர்வு அப்படிங்கறது என்ன விஷயம்? அது ஒரு படம் பாக்குறோம், நடுவில் ஒரு பிந்தி, அதை சுத்தியும் அதிர்வலைகள் வருது. மேல இருந்து அமைதியான நீர்ல ஒரு பிந்து விழுந்தது அப்படின்னா அதை சுத்தியும் என்ன வருது? அதிர்வலைகள் வருது. அப்படி நம்முடைய விருத்தி, உள் உணர்வு, வைப்ரேஷன், அதிர்வலைகளை எதை விட வேகமானதுன்னு பாபா சொல்லியிருக்காரு? ராக்கெட்டை விட வேகமானதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த விருத்திய நம்ம நேர்மறையாக மாற்றிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை என்னாகும்? மனிதனிலிருந்து தேவதையாகணும் அப்படிங்கறதா நம்முடைய இலக்கு. அந்த இலக்கை நம்ம அடைய முடியும். இப்போ 1993 வருஷம் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்றேன். முற்றிலும் உண்மையான நிகழ்ச்சி அது. பெட்ரோஹிஸ்கி அப்படிங்கிற பெயர் உள்ள ஒரு தாந்திரீகரும் விஞ்ஞானியும் இருந்தாரு. அவர் தந்திர சாதனைகளை செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கு முன்னாடி எவ்வளவு சக்தி வாய்ந்த மனிதர்கள் வந்தாலும் அவர் அதுல பாதி சக்தியை இழுத்து எடுத்துருவாரு. அவர் தன்னுடைய விளையாட்டை இந்த மாதிரி தொடங்கிட்டு இருந்தாரு. சில பிரச்சனைகளின் காரணமாக அவர் இந்தியாவுக்கு வந்தாரு. ஹிமாலய மலைக்கு வந்தாரு. அங்க கிரையோலின் கேமரா அப்படின்னு ஒண்ணு அவர் வச்சிருந்தாரு. அத வச்சு அவரு எந்த பிரேத ஆத்மாக்கள் வராங்க போறாங்க அது எல்லாத்தையும் அவருக்கு அதுல கண்டுபிடிச்சிருவாரு. யாருக்கு எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னுங்கிறதையும் அத பதிவு செய்வாரு. அப்படிப்பட்டவர் அவரு இந்தியாவுக்கு வந்தாரு. அங்க பாம்பேல பிரம்மகுமாரிகளுடைய படவிலக்கம் பிரதர்ஷனி நடந்துட்டு இருந்தது. நம்முடைய படங்கள் எல்லாத்தையும் அவர் பார்த்தாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பிரம்மகுமாரி சகோதரி கிட்ட விளக்கம் கேட்டார். அப்ப அவருக்கு ஒரு யூனிட் காட்டுச்சு, 100 யூனிட். எவ்வளவு யூனிட்? 100 யூனிட் காட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கேமரால 20 யூனிட்டுக்கு மேல போனது கிடையாது. ஆனா இங்க நேரா 100 யூனிட். அப்படின்னா அந்த சக்தி இழக்க முயற்சி செஞ்சாரு. ஆனா அதுல தோல்வி அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த சகோதரி என்ன செய்தாங்க அப்படின்னா, பிரம்மா பாபாவுடைய சாட்சாத்காரம் சகோதரியின் மூலமாக அவருக்கு ஏற்பட்டது. அப்ப அவரு மவுண்ட் அபுக்கு போங்க அப்படின்னு சொன்னார். அந்த சகோதரி மூலம் பிரம்மா பாபாவுடைய சாட்சாத்காரம் காணப்பட்டது. அப்புறம் அவருக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு, எப்படி இருந்தாலும் நம்ம மவுண்ட் அபுக்கு போகணும், இந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாபா யகத்துல எந்த குழந்தை பிறக்குதோ அதுக்கு முன்னாடியே அதனுடைய உள் உணர்வை மாற்றிடுறாரு பாபா. அத பாசிட்டிவ் உள்ளுணர்வாக மாற்றிடுறாரு. எல்லார்கிட்ட இருந்தும் சுப பாவனை, சுப காமனா, சுப விருப்பம் இருக்கு. அதனால எவ்வளவு நெகட்டிவான உள் உணர்வு உடையவராங்க வந்தாலும் அவங்களும் மாறிடுறாங்க. அடுத்த நாள் ரயில பிடிச்சு அவர் மவுண்ட் அபுவை போய் சேர்ந்தாரு. அங்க நக்கி ஏரியில முதல்ல செக் பண்ணி பார்த்தாரு. அங்க 100 யூனிட் காட்டுச்சு. அதுக்கப்புறம் பாண்டவ பவன் அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சு பாண்டவ பவனுக்கு வந்தாரு. அங்க உள்ள கேட்ல பார்த்தாரு, செக் பண்ணி பார்த்தாரு, 500 யூனிட் காட்டுச்சு. இப்போ என்னோட கேமரா ஏதாவது பழுதாயிடுச்சா என்ன அப்படின்னு அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன இப்படி மாறி மாறி காட்டுது, இவ்வளவு பவர் இருக்குதா இல்ல கேமரா பழுதாயிடுச்சா அப்படியெல்லாம் நினைச்சார். அப்புறம் உள்ள சாந்தி ஸ்தம்பம், அங்க அவங்கள கூட்டிட்டு போனாங்க.
அங்க பல யூனிட்டுகளை பார்த்தார். அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்புறம் குல்சார் தாதியோட சந்திக்க வச்சாங்க. அங்க 1000 யூனிட்டை பார்த்தாரு. அப்புறம் தாதி அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு. அவரு இல்ல, முதல் தடவையா வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தாதி சொன்னாங்க, இல்ல நீங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் வந்திருக்கீங்க, நினைவுபடுத்துங்க, உங்க பேரு சகோதரி முக்தா அப்படின்னு. இது எப்படி தெரிஞ்சது? பெட்ரோஸ்கி உங்களை அனுப்பிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்காரு பாபா. ரொம்ப இவருக்கு ஆச்சரியமான விஷயமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க ஓய்வெடுங்க, உணவு சாப்பிடுங்க, மதியம் அப்புறமா மாலையில சந்திப்போம் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி மாலையில சந்திக்கும் போது பாபாவுடைய பத்ராமணி பாபா வரார். அப்போ அவருக்கு எவ்வளவு யூனிட் இருந்ததுதான்? 10,000 யூனிட் காட்டுச்சான். பாப் தாதாவில பிரவேசிக்கும் போது அவருடைய அந்த மிஷனும் செயலிழந்துருச்சு. சாட்சாத்காரம் ஏற்பட்டது அவருக்கு. சூக்ஷ்ம வதனத்துக்கு அவரை கொண்டு போனாங்க. இப்ப பாப் தாதாவோட அங்க சூக்ஷ்ம வதனத்துல சந்திச்சாங்க. அப்ப அவருக்கு அவர் பண்ணின தவறுகள் எல்லாம் காட்சியா தெரிஞ்சது. இப்ப பாபா சொன்னாரு, இப்ப உங்களை நீங்களே திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இப்படி நம்முடைய இந்த பட்டினுடைய கடைசி பாயிண்டும் இந்த விஷயத்தை பகவான் செயல் அப்படிங்கறத நம்ம அனுபவம் செய்யணும். எந்த ஒரு சாதாரண மனிதனின் வேலை இல்ல. மற்றவர்களுடைய சக்தியை பறிக்கவே அவர் அந்த மாதிரி வேலைகள் செஞ்சார் இல்லையா, அந்த விஞ்ஞானி தாந்திரிகர். அப்ப அவருடைய எல்லா பதிவுகளும் மறைஞ்சு போயிடுச்சு. இப்ப இங்க நம்ம என்ன அனுபவம் செய்யணும்? பாபா சொல்றாரு, இது பகவானின் சரித்திர பூமி, கர்ம பூமி. இங்க யார் வந்தாலும் அவங்களுடைய ரூபம், உள் உணர்வு எல்லாமே மாறிடும். இப்ப நம்முடைய சுஷீல் பாய்ஜி வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு. அவங்க யுகலா இருந்தாங்க. சகோதரி ஞானத்துல இருந்தாங்க, சகோதரர் ஞானத்துல இல்ல. அசோக் தாம்ல தங்கி இருந்தாங்க. ஆனா சாப்பாடு சாப்பிடுறதுக்கு மட்டும் வெளியில ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு இருந்தாங்க. கடைசியில ஒரு நாள் அவரை கட்டாயப்படுத்தி சாந்தி ஸ்தம்பத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்க அவர் பார்த்தாரு, பிரம்மா பாபா ரதத்துல உட்கார்ந்து இருந்த மாதிரி சாட்சாத்காரம் கிடைச்சது அவருக்கு. அப்ப அவர் சொன்னாரு, இதெல்லாம் உங்க கற்பனை, நானும் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து சுற்றிட்டு ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சிலை இருக்கு இல்லையா, கேட் கிட்ட அங்க வந்தார். அங்க அவருக்கு என்ன காட்சி கிடைச்சது அப்படின்னா, நான் எங்கேயும் போகல, நான் இங்கேயே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சாட்சாத்காரம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் ஓம் சாந்தி பவனுக்கு கொண்டு போனாங்க அவரை. அங்கேயும் ரதம் கொண்ட படம் இருக்கு இல்லையா, அங்க பிரம்மா பாபா உட்கார்ந்து இருந்த மாதிரி அவருக்கு சாட்சாத்காரம் கிடைச்சது. அப்படின்னா இங்க எவ்வளவு நெகட்டிவ் வைப்ரேஷன் கொண்டவங்க வந்தாலும் அவங்களுக்கு என்ன ஆகுது? அவங்களுடைய உள் உணர்வு மாற்றம் அடையுது. இப்ப நம்முடைய முதல் பாயிண்ட் என்னன்னா, உள் உணர்வின் மூலம் அதிர்வலைகளை பரப்புவது. விருத்தி மூலம் வைப்ரேஷன் எப்படி பரவும்? நம்முடைய உள்ளம் முற்றிலும் சுத்தமாக இருந்துச்சுன்னா சுத்தமான வைப்ரேஷன் வெளிவரும். நெகட்டிவா இருந்துச்சுன்னா அதுவே தான் வெளியே வரும். அப்ப பாபா என்ன சொல்றாரு, எந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் உடையவங்க இருந்தாலும் அவங்க பாபாவுக்கு முன்னாடி பல கேள்விகளோட வருவாங்க. பாபாவை பார்த்து எல்லா கேள்விகளும் கேட்கணும்னு நினைப்பாங்க. ஆனா எல்லாம் மறந்து போயிடுவாங்க. வரும்போது கேட்க வேண்டிய கேள்விகள் எங்க போயிடும்? மறைஞ்சு போயிடும். இந்த மாதிரி இங்க பாபா முழு வானிலையையும் மாற்றி வச்சிருக்காரு. உலகத்துல ஹிமாலயத்துல 20 யூனிட் கிடைச்சது அந்த மாந்திரிகர் அவருக்கு. அதே மவுண்ட் அபுவுக்கு வந்த உடனே சுற்றி இருக்கிற மவுண்ட் அபுல இருக்கிற வைப்ரேஷன் 100 யூனிட். பாண்டவ பவனுக்கு 500 யூனிட் பார்த்தாரு. நேரடியா பிரத்யக்ஷ பிரமாணம் காட்டினாரு. இங்கிருந்து போய் அவருடைய பத்திரிகையில எழுதி இருந்தாரு. நம்முடைய இந்தோர்ல இருக்கிற ஓம் பிரகாஷ் பாய்ஜி கூட அந்த நேரத்துல அந்த பத்திரிகையில ஒரு கட்டுரை எழுதி இருந்தாரு. ஆக உள் உணர்வை மாற்ற தேவை இருக்குது. விருத்தினால வைப்ரேஷன் எப்படி பரவும்? சில நாட்களுக்கு முன்பு நம்முடைய டாக்டர் சார் ஒரு விஞ்ஞானியின் உதாரணத்தை சொல்லி இருந்தாரு. ஹார்பாங்க் முட்கள் இருக்கும் காக்டஸ் செடி, அதுக்கு வைப்ரேஷன் கொடுத்தாங்க. என்ன வைப்ரேஷன் அப்படின்னா,
உங்களுடைய இந்த முற்கள் வந்து பாதுகாப்பாக இருக்குது, நான் உங்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அத வைப்ரேஷனா கொடுத்தாரு. அத முற்கள் இல்லாத காக்டஸாக மாற்ற 7 ஆண்டுகள் ஆச்சு. அதாவது பாசிட்டிவ் விருத்தி வைப்ரேஷன் மூலம் முற்களை நீக்கினாரு. அதுக்கப்புறம் 7 ஆண்டுகளுக்கு பிறகு 16 ஆண்டுகள் அதுக்கு உள்ளேயே வச்சு இலைகள் பூக்கள் எல்லாத்தையும் வளர்த்தாரு. இது எப்படி நடந்தது? பாசிட்டிவ் உள் உணர்வின் மூலம். இதை யாரும் சிந்திக்க முடியாது. பாபாவும் சொல்றாரு, ஞானத்திற்கு முன்பு நீங்க எல்லாரும் எப்படி இருந்தீங்க? முற்களாக இருந்தீங்க. இப்போ முட்களான விகார ரூபம், அந்த முட்களிலிருந்து நிர்விகாரியாக ஆகணும். வி அப்படின்னா வைஸ்லெஸ் ஆகணும். இப்ப நம்ம நிர்விகாரி வாழ்க்கைய வாழணும். இந்த விருத்திய நம்ம எப்படி மாற்றணும்? பாபா பல விதிகள் கொடுத்திருக்காரு. அமிர்த வேலையில இருந்து இரவு தூங்குற வரைக்கும் நமக்கு ஸ்ரீமத் கொடுத்திருக்கிறார்.